இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் உறவுகளே, எப்படி இருக்குது இந்த பில்டிங். அப்படியே அங்கே சைட்லேயும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாலடைஞ்ச நிலையிலே இருக்குது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக இப்படியே இருக்குதாமன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் இப்போ இதில் இருக்க ஆக்கள்கிட்ட கேட்க சொன்னவே பாருங்க இப்படி இருக்குன்னு. நான் உள்ளுக்குள்ளே அவங்கள்ட்ட காட்டுறேன். ஓகே, வணக்கம் உறவுகளே, நான் சின்ன யாழ்ப்பாணத்தில் கோப்பாய் வலி கிழக்கு சரி தென்பகுதியில் நிற்கிறேன். இது ஒரு பல்ல நோக்கு கூட்டுறவு சங்க கட்டடம். ரைட், கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்டது. பாருங்கள், அதை நான் பொய் சொல்லலை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். சரி, எப்போ கட்டப்பட்டது இங்கே பாருங்கள். 1950ஆம் ஆண்டு 13/11/1950 50 போட்டிருக்கிறோம். பதிவிலக்கம் ஜே 1055. என்ன எழுதியிருக்கிறாங்க? கோப்பாய் விவசாய அபிவிருத்தி விற்பனவு ஐக்கிய சங்கம். அப்படியே இந்த சீமந்தாலே செய்திருக்கிறாங்களா பாருங்க. பெயிண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே சீமந்தாலே எல்லாத்தையும் அப்படியே செய்திருக்கிறோம். இது என்னென்றால் வெங்காயம் இருக்குது தானே யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வெங்காயங்களை வந்து கலெக்ட் பண்ணி ஏனைய இடங்களுக்காக அனுப்புறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கட்டடம்னு சொல்லினோம். ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டடம். இப்போ பாலடைஞ்சு போய் கிடக்குது. கனகாலத்து பில்டிங் தானே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இதெல்லாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் வந்து எங்களுடைய சொத்துக்கள். இங்கே பாருங்க, மேலே எல்லாம் கூரையெல்லாம் கலண்டு விழுந்துட்டு உள்ளுக்குள்ளே கொண்டே காட்டுறேன். இந்த வீடியோ ஷோர்ட்லேயும் போட்டுக்கிறோம், பாருங்க பார்க்கலாக்கள். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வெங்காயத்துக்காக, வெங்காய கட்டடம் தான் இதை சொல்கிறார்கள். வெங்காயத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பில்டிங்காக இது சொல்லப்படுது. பழங்காலத்து கட்டிடக்கலை இந்த இதெல்லாம் பார்க்கலாம் நீங்களுங்க. அப்படியாண்டு இப்படி தான் முதல் காற்று போகிறதுக்கெல்லாம் இடம் வச்சிருக்கிறேன். ஜன்னல் மாதிரியெல்லாம் செய்து பார்த்தீங்களா. அந்த பூக்கள் எல்லாம் வந்து அப்படியே இதே மாதிரி தான் செய்கிறதுங்க. எப்படி இருக்காங்க, வெளிச்சம் பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கணும். மேலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய மொத்தமான மரமெல்லாம் போட்டு செய்திருக்கணும். பெரிய சந்தை மாதிரி இருக்குது. ரைட், மார்க்கெட் மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் பாலடைஞ்சு போய் கிடக்குதுங்க பாருங்க. உள்ளுக்கெல்லாம் திறந்து போகவே பயமாக கிடக்கு. பாம்பு நிற்கிறது தெரியாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பாருங்க எப்படி இருக்குன்னு. அலுமாரி மாதிரி எல்லாம் அமைப்பெல்லாம் செய்து வச்சுருக்காங்க. இந்த ஜன்னல்களை பாருங்க, பழைய காலத்து ஜன்னல் அமைப்புகளை அப்படி இருக்காங்க. இதை விடத்தில் என்ன சொன்னால் கோப்பாயில் இந்த ஞான வைரவர் ஆலயம் இருக்குது. இங்கே கோயில் ஒன்று இருக்குங்க. இதில் பாருங்க, அந்த கோயிலுக்கு பக்கத்துலான் இருக்குது இந்த பில்டிங். வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆசையாக இருக்குமென்று சொன்னால் பழைய கால கட்டடம், வெங்காய கட்டடம்னு சொல்லி இதை அழைத்தார்களாம். ரைட், இதுலேயும் ஏதோ போட்டுக்கிறாங்க. ஏதோ என்னது, தி ஸ்டோன் வாஷ், இந்த கல் பதிச்சால போட்டுக்கிறாங்க. ஸ்ரீகாந்த இஎஸ்சி சிசிஎஸ் 120 22/3/52ஆம் ஆண்டு இந்த கல் ஏதோ புதைச்சவங்களும் தெரியாதுங்க, என்ன தெரியாது, அதை போட்டுக்கிறாங்க. கல் வந்து பதிக்கப்பட்டதோ தெரியாது. இந்த பில்டிங் கட்டுறதுக்கோ தெரியலை, நமக்கு தெரியலை. பெரிய பழமை வாய்ந்த கட்டடம். வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு முக்கியமான கட்டடம். யாழ்ப்பாணத்தில் வெங்காயங்களை விற்பனை செய்கிறதுக்காக ஒரு கலெக்டிங் பாயிண்டாக இருந்திருக்கும் இந்த பில்டிங். ஓகே, இப்போ வந்து பாலடைஞ்சிருக்குது. நான் நினைக்கிறேன் இது பல நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமானது. அரசாங்க கட்டிடம் தானே. அப்போ இதுக்குள்ள எதுவும் செய்கிறேன்னு சொன்னால் கவர்மெண்ட் அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது போல கிடக்குது. அதனால் அப்படியே இருக்குது. உரியவர்கள் இதை கவனத்தில் எடுத்து திரும்பியும் புதுப்பொலிவோட ஏற்றுமதி உற்பத்திகளுக்கு ஏற்றுமதி நடவடிக்கைகளுக்கு வேறு இதுகளுக்கு வந்து இந்த பில்டிங்கை உடைச்சி போட்டு கட்டலாம். இல்லாட்டி இதை
நினைக்கிறேன் பால் நல்லா பழுதாப்பிட்டு போடாது. இனிமேல் இதை செய்ய சரி வராது. நீ உடைச்சி போட்டு புதுசாக ஒரு பில்டிங் அமைச்சு இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உற்பத்தியாளர்கள் விவசாயிகளுக்கு வந்து இதை பயன்படுத்த கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எல்லாம் ஓடெல்லாம் உடைஞ்சி போய் கிடக்குது. இது என்னதுக்கு தெரியாதுங்க. இதுதான் உறவுகளே உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சினா ஒரு முக்கியமான பில்டிங்காக அது இருந்திருக்குது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு. இப்படி பொருளியல் சம்பந்தமாக தொடர்ந்து நீங்கள் காணொலிகளை பார்க்கணும்னு சொன்னால் சின்ன லாப்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டீங்க. ரைட். பொருளாதாரம் மிகவும் முக்கியமானது, உற்பத்தி செயற்பாடுகள் மிகவும் முக்கியமானது. தமிழர்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயம். நாங்கள் அனைவரும் தொழில் முனைவராக உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மனிதர்களாக இருந்தால் நாடு செழிக்கும், வீடு செழிக்கும். ரைட். பல நன்மைகள் இருக்குது. இப்போ வெளியில் கட்டுறது அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது தானே. பெரிய ஒரு பில்டிங். அந்த காலத்தில் 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிட்டத்தட்ட எத்தனை 70 வருஷத்துக்கு முதல் கட்டின கட்டிடம். 75 வருடங்களுக்கு முதல் கட்டின கட்டிடம் தான் இது. இப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட். விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். உங்களோட ஊர்லேயும் வந்து விதமான கட்டடங்கள், ஏதாவது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் முனைவர்கள் யாரும் இருப்பாங்கன்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்க. அவங்களை தொடர்பு கொண்டு கதைப்போம். அவங்களோட உற்பத்தி நடவடிக்கைகளை வந்து வெளியுள்ளது காட்டுவோம். அப்படி செய்யலாம்னு சொல்லி சின்ன யோசிச்சிருக்கிறேன். ஆகவே தொடர்பு கொள்ள விருப்பமானவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. நீங்களும் ஏதாவது ப்ரொடக்ட் செய்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு வணிகம் சார்ந்த விடயங்களை செய்தீங்கன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய வணிக முயற்சிகளை வந்து ஊக்குவிப்பதற்கும் அதை வெளியில் கொண்டு வரதுக்கும் தயாராக இருக்கின்றேன். சரி, சந்திக்கலாம். பாய்.